சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க நிறுத்து, மாமே வீடு வந்துட்டல, இந்த வாரமா நிறுத்தி விடு. டேய், நீங்க பிறந்த ஊரு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நம்ம ஊரே கிராமம், அதுவே நல்லதா இருக்கும். ஆனா அதோட இந்த ஊரு ஜம்முன்னு இருக்குதே. அப்படியே வயலும் வரப்பும் பச்சை பசேல்னு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஏதா மர்மல, அங்க இங்கமா ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருப்போம் நாங்கலாம். இந்த படி கட்ட வச்ச பையில பூவும் ஸ்வீட்டும் இருந்துச்சுல, மறந்துறத எடுத்துக்கோ. சரிங்க. மைனியா, வாங்க வாங்க வாங்க. என் மக்கா சின்ன தர, ஏன் சின்ன பண்ணு வசதி எல்லாரும் வாங்கம்மா. இதுப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்ல? இல்ல இடியாப்பம் என் தம்பி எங்கல ஆள அனக்கத்தை காணல. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். மாமா சித்துப்போ எங்க? அதே அம்மா கேக்கியா வாங்க புள்ள. வெளியே நிக்க விட்டே பேசிட்டு இருக்கானே, வீட்டுக்குள்ள வாங்க. எவ்வளவு நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வரேன். பாத்தியா மர்மல எங்க வீட? முன்னாலே எவ்வளவு அளவுல இருக்குன்னு. தே இங்கே இருந்துடலாம் போல இருக்குது. என்ன அளவுல இருக்கு? நல்ல தார்சா, நல்ல காத்து சிலு சிலு சிலுன்னு வருது. நல்ல பாடு பேச எடுக்க நல்ல அளவோல உள்ள இடம். என்ன பண்ண உனக்கு புத்தி எங்க போகுது பத்தியா? நல்ல பாடு பேச எடுக்க நல்ல இடமா. பின்ன நெசந்தன நாலுபடி சொல்லுதே, பாடு பேசணும்னா நமக்கு ஒரே கொண்டாட்டத்தன. அப்படி காத்தாட உட்காந்து பேசும்போது என்ன ஜாலியா இருக்கும் பாத்தீங்களா? இந்த அளவுல இருக்கு தார்சாலாம். என்ன பண்ணு பேச வந்து வீட்டை பியாத்து அப்படியே தூக்கி லம்பட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போயிருமா? செய்யுங்க. வாங்க உள்ள போவோம். ஒரு நிமிஷம் இருக்கியா, புதப்பு எடுத்து ஓடியாரேன். இடியப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தர நல்ல அளவுல இருக்கு, தரையில உட்கார்ந்துக்கிட்டோம். புதப்பு இல்லன்னா பரவாயில்ல, பாயாவது எடுத்து ஓடியாரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா, சொன்ன கேளுங்க. கீழே உட்கார்ந்தோம். முதல்ல என் தம்பி எங்கன்னு சொல்லல. அது எங்க ஐக்கியம் மைனியோ உட்காந்துக்கிட்டு வெளியே வர வேண்டாம் சொல்லி வெக்கப்பட்டு இருக்காரு. நல்ல வைக்கா, நாமே கூட்டு வரேன். என்ன உள்ள உட்காந்துட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு அடக்கிய புது பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிட்டு? வெளியில வாங்க, புது மாப்பிள்ள இல்ல ஜம்முன்னு வெளியில வந்து எங்களை வாங்கன்னு வரவேற்காண்டமா? நாங்க வந்து உங்களை தேட வேண்டி இருக்கு. இல்ல சோனம்தா வெளியில வாமாக்கா, எல்லாரும் வந்திருக்கோம்ல, வா சும்மா வா. இதுல என்ன இருக்கு வைக்கா? ஐனியா ஊருக்குள்ள 4 பேரு ஒரு மாதிரி கேலியும் கிட்டலும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு சங்கடமாவும் இருக்கு, ஒரு பக்கம் வெக்கமாவும் இருக்கு. ஆளில இருந்து இந்த மாதிரிதான் கூத்து நடந்துட்டு இருக்கு. நானும் மச்சான் வெளியில வாங்கன்னு சொல்லியாச்சு. வரவே விட்டுக்காரு. அதுல என்ன ஏதுன்னு கேட்டேன். எனக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் முதல்ல அப்படிதான் இருக்கும், வாங்க வெளியில அப்படின்னேன். அந்த எங்க அக்கா வரட்டும் அப்படின்னாரு. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேன் உள்ள. நான் கூப்பிட்டுருக்கோம்ல, இப்போ வருவான். எல்லாரும் வாங்க. சித்தப்பு இது என்ன இது? ஒண்ணு இல்ல மக்கா, ஒரு மாதிரி இருக்கு. அட கூறுகிட்ட பயல, எனக்கு இதுக்கு போய் வைக்க விட்டு நிப்பா. நல்லா வந்து பாருல. இப்பதான் என் தம்பிக்கு மூஞ்சில கல்யாண கலை வந்திருக்கு. பாக்கா தம்பி எக்கா எதுக்கு அழுத இப்போ? டேய், இப்ப எது கிடந்து அழுதுட்டு இருக்கிய? நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி அழுதுட்டு கிடக்கலாமா? இல்ல வருமலா, இது வருத்தத்துல வந்து கண்ணீர் இல்ல, ஆனந்தத்துல வந்து கண்ணீர். ஆனந்த கண்ணீர். இந்த மாதிரி என் தம்பிய சந்தோஷமா பாக்கணும் நான் எத்தனை நாளை காத்து கிடந்திருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என் மனசுக்குள்ள இருந்த கவலை எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சொன்னா என் மாமன் ஏசா போமா, உனக்கு வேற வேலை சொல்லி இல்ல அப்படிமா. அதனாலதான் நான் வெளியில சொல்லாம இருக்கேன் வருமாள. இப்ப நேர்ல என் தம்பிய பார்த்தோன்னே என்னால அழுக பொறுக்க முடியல. இதெல்லாம் காலகாலத்துல அவனுக்கு நடந்து எங்க அம்மையும் அப்பனும் உசுரோட இருந்து பார்த்திருக்கணும். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த பிள்ளையா இருக்க மாதிரியே சொல்லுவாங்க, என் மோவன் கல்யாணத்தை கண்டுக்குள்ள பாக்கணும் பேரமேத்தியே பாக்கணும், அதுக்கப்புறம் தான் மண்டையை போடணும்னு ஓயாம எங்க அம்மையும் அப்பனும் சொல்லுவாங்க. அதுக்குமே ஒரு கால நேரம் இருக்குதே, அது நம்ம கையிலே இருக்கு. இப்ப அந்த நல்ல காலம் கூடி வந்திருக்கு. சொல்ல சரிதான் மர்மல, நல்லபடியா இப்ப மாதிரி கல்யாணம் முடிக்கணும்னு அவன் சம்மதிச்சானே, அதே எனக்கு பெரும் சந்தோஷம். இங்க ஒரு புதப்பு எடுத்து ஓடியாரேன். விரிச்சு உட்காரலாம்ல, தரையில எப்படி உட்காருவிய? வீட்டுல சேரு எல்லாம் ஒண்ணும் வாங்கி போடலக்கா, நான் மட்டும் தானே. அதுல அங்கன திண்ணையில உட்காந்துக்கிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க அளவோல தரையில உட்காந்துக்கிடுவோம். ஆமால, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தரையில உட்கார்றோம். சரி இருங்க, சாப்பாடு எடுத்து ஓடியாரேன். சித்தப்பு ஹெல்ப் பண்ண நான் வரேன். வேண்டாமாக்கா, இந்த 4 மணி அப்படியே அமைதியாயிட்டியே. இதப்படி ஒரே சென்டிமெண்டா இருக்கு. இதுல நம்ம என்னத்த கூடையில பேச? அதான் கம்முன்னு அமைதியா இருக்கேன். டேய், பொண்ணு வீட்டுக்கு எப்போ போனோம்? தம்பி வர ஓயாம போனடிச்சு இங்க வந்திருக்கா சாப்பிடுறதுக்குன்னா, அதான் சாப்பிட்டு எடுத்துட்டு போகும் மர்மல. அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு உருட்டை சாப்பிட்டுக்கிடுவோம். சோனமத்தா பிரியாணி மாதிரி இருக்கு. சாம்பாரும் அவியலும் வைக்கலாம்னு நினைச்சேக்கா. என்னைக்கும் வைக்க வேண்டிய சாம்பார் அவியலும் தானே. சரி உனக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் நல்லா பிடிக்கும்னு சொல்லவே இல்லக்கா, அதான் எல்லா காய்கறியும் ஒண்ணா மண்ணா போட்டு ஒரு பிரியாணி மாதிரி செஞ்சிருக்கேன். எது எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பாரு. ஒருவேளை பிரியாணி மாதிரி இருக்கா இல்ல கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்கான்னு பாத்துட்டு சொல்லுங்க. தபு என்ன சொல்லுதிய? வாசம் ஆளையே தூக்குது. இதப்பா பாசத்தோட பழைய கஞ்சி கொடுத்தாலும் அமிர்த மாதிரி இருக்கும். நீங்க இங்க என்ன பெரிய விருந்து மாதிரி சூப்பரா பண்ணிருக்கிய வெஜிடபிள் பிரியாணி. கேட்க வேணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. இல்ல தம்பி நீ சாப்பிடலையா? இடியப்பா என் பக்கம் நீனும் சாப்பிடலையா? ஐனியா வரும்போதே மச்சான் பிரியாணியை இறக்கிட்டு இருந்தாரு. உடனே வாசனை கும்புன்னு இருந்து உடனே தட்டை எடுத்தேன், அள்ளி போட்டேன், அப்படி ஜாமுன்னு தின்னாச்சு. அந்த கேட்டேன். ஐமாம்சு நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுற மக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு நான் சாப்பிடுதேன். காலையிலே லேட் ஆகி தான் நான் சாப்பிட்டேன். ஐமாம்சுன்னு சொல்லும் போதுதான் என் மர்மம் ஞாபகம் வருது. அவ இருக்க இடமே தனியே தெரியும். நீங்களாம் இருக்கும்போது கலகலன்னு இருந்தாலும் அவ இருக்க இடம் டபுள் கலகலப்பு. ஆசமா இருக்கல சித்தப்பு, கூட்டிட்டு வர முடியாது பாத்தீங்களா? அதுவும் இல்லாம ரோடு சரியில்லை பாத்தீங்களா, தூக்கி தூக்கி போட வண்டி. அதனாலதான் கூட்டு வரல. ஒய்யாம நானும் வரேன்னு ஒரே ஆசையா இருக்கு. இந்த நேரத்துல இப்படி என்னால வர முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இடந்தா. எல்லாரும் பாடு பேசிட்டு இருக்கியே, சாப்பிடுங்க முதல்ல. என்ன வாரேன்.
ஏப்போ பாத்துக்க நான் இந்த வாரேன். சரி இங்க போறிய பிரியாணி சாப்பிடும்போது பால் பாயசம் வைக்கலன்னா எப்படி அடுப்புல கிடந்துச்சு, அதான் என்ன ஏதாவது பாத்துட்டு ஓடியாரேன். சரி மச்சான் நான் பாத்துக்கிட்டு என்னைக்கு போவாங்க. தம்பிக்கு வரக்கூடிய கொடுத்துச்சுவா பிரியாணி நல்லா அடிபொலியா இருக்கல. ஆமா மைனி சூப்பரா இருந்து 2 தட்டு சின்ன பட்டேனா நான் கேட்டேன் சம்முன்னு நிக்கும் போதே தெரியுது. இனி குழந்தை இப்பதான் கிண்டல் பண்ணலாம் நினைச்சு கிண்டல் பண்ணி தள்ளுதேல உங்க ஊருக்கு வந்தோன்னே அந்த குழந்தை மைனி கிண்டல் தன்னால வருது பாருங்க. ஆமா இருக்குமல. ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு சொல்லுதேன்னு சொல்லிட்டு சொன்னேன், சொல்லாம விட்டுட்டியே, என்ன விஷயம்? சும்மா இரியாமா போறவு சொல்லுதேன். சும்மா சொல்லு. என் தம்பி அங்க அடுக்கலைக்கு தானே போயிருக்கான். சொல்லுங்க மாமா, ஆசையா இருக்கல கேக்குறதுக்கு. இனியா சோனமுத்தா மச்சான் காதுல கட்ட ஏசி கிழிச்சு போடுவாரு. சும்மா இருங்க சித்தப்பா, அன்னைக்கு சொல்லுதேன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சொல்லலன்னா என்ன அர்த்தம்? அவங்க அங்க அடுக்கல தானே நிக்காங்க, சொல்லுங்க சும்மா. இது சோனமுத்தா மச்சானுக்கும் அந்த பிள்ளை அதான் அந்த பிள்ளைக்கு மைனியா, அந்த பிள்ளைக்கு அம்மைக்கு அப்பாவுக்கும் உங்க தம்பிக்கு தான் சின்ன வயசுல கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஒரே ஆசைப்பட்டுடுங்க. என்ன சொல்லுத? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. எனக்கு இந்த விஷயம் முதல்ல தெரியாது மைனியா. எங்க அப்பாக்காரரு கடைசி காலத்துல படுக்கையில இருந்தாரு பாத்தீங்களா, அப்ப சும்மா யாரும் அப்படி படுத்தே கிடப்பாரு. அவருக்கு பேசுறதுக்கு ஆள் துணைக்கு இருக்காது பாத்தீங்களா, என்ன கூப்பிட்டுச்சு அந்த காலத்து கதையெல்லாம் விடுவாரு. பாமக்கா அந்த கதையை சொல்லுது இந்த கதையை சொல்லுதேன்னு நான் சில நேரத்துல எரிச்சல் படுவேன். அந்த நேரத்தான் இந்த மாதிரி கதையை சொன்னாரு. அப்படியா? ஆமா மைனியா, எங்க அப்பா கிட்ட அந்த பிள்ளைக்கு அம்மையும் அப்பாவும் சொல்லியிருக்காவோ, சுவானமுத்தானுக்கு தான் வளர்ந்தோன்னு கட்டி கொடுக்கணும் என் மோவல, அவன் நல்ல பைய அப்படி இப்படின்னு பேசியிருக்காவோ. ஆகா அப்பவே போய் ஆரம்பிச்சாச்சு. இந்த வயசா இருக்கும்போது நானும் சுவானமுத்தா மச்சானும் அவங்க வீட்டுல எல்லாம் போய் விளையாடுவோம். நானும் தான் விளையாட வருவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல. ஓயாம அந்த சின்ன பிள்ளை பார்த்தீங்களா தூக்கி மடியில வச்சு தூக்கி வச்சிருப்பாரு. நல்லா இருக்க கதை. எனக்கு அப்பயே அந்த பிள்ளைய நல்லா பிடிக்கும். அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய இருக்கும்போது முட்டாயின்னு கேட்க கூட தெரியாது, உடனே முட்டாய் வாங்க ஓடுவாரு ஓட்டம். நல்ல ஞாபகம் இருக்கு மைனியோ. சோனமுத்தா மச்சானுக்கு ஒரு டவுசர் உண்டு, அந்த டவுசர்ல பின்னாடி லேசா ரவுண்டா கிழிஞ்சிருக்கும். சும்மா அவன் காதுல கேட்ட இப்ப விட மாட்டான். சும்மா இருக்க, உங்க தம்பி என்ன அந்த பண்ணுதேல சொல்லுதுன்னு ஆயாச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்போதான் நான் கேட்கறதுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். அம்சம் நீங்க சொல்லுங்க. அங்கெல்லாம் தபால் பெட்டி அப்படின்னு கூடுவோம். இப்பதான் மச்சான்னு கூட்டு கிடக்க மரியாதை ஆயிட்டு. அப்பம்லாம் நாங்க எல்லாரும் ஒன்னா பண்ணா விளாண்டு கிடப்போம்ல, ஏல வாழா ஒரே பேச்சு, எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவோம். ஏட்டா கொளுத்தியாரு முட்டாய் வாங்கி கேட்கணும்னா ஒரே ஓட்டமா முட்டாய் வாங்க அப்படிமா இதே ஓடுவாரு. அதனால நாங்க பின்னால பாப்போமா, ஏன் தபால் பெட்டி அப்படின்னு கூட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம். இப்பம்லாம் வாரத்துக்கு ஒரு துணி, நாளுக்கு ஒரு துணி, புது புது துணியா உடுத்திட்டு நடக்காம பிள்ளைகள் எல்லாம். ஆனா அப்பம்லாம் அப்படியா, வருஷத்துல ஒரு துணி தான். அம்மா தீபாவளி எப்போ வருது புது துணி கிடைக்குன்னு காத்திருப்போம். அந்த துணியை தான் போட்டுட்டு தெரியும். புது துணி கிடைச்சா அதே புது துணியை தான் எங்க போனாலும் போட்டுட்டு போவோம். கடைசியில அது கிழிச்சு போயிருவோம். அதுக்கப்புறம் டெய்லர்ட்ட கொண்டு போய் அங்கேயுமா மாற தையல் போடுவோம். அப்படின்னு வச்சுக்கியா வீட்டுல கை தையல் போட்டு தருவோம். இல்ல ஞாபகம் இருக்கு மைனியா, இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஒன்னாப்பு படிக்கும் போது மச்சான் என்ன பள்ளியோட விட்டோன்னு வந்து கூடுவாரு. லே மக்கா வாழ அப்படிம்பாரு. எங்க போறதுக்கு அப்படிமே, புதுசாமி மாமா வீட்டுக்கு விளையாடுறதுக்கு வா அப்படிம்பாரு. இப்பதான் புரியுது எல்லா விஷயமும். சின்ன பிள்ளைல இருந்து இப்ப கடவுளோட கணக்கு போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா மைனியா, அப்ப அந்த நாள்ல அந்த பாசம் இருந்திருக்கு பாருங்க. ஆமல இதெல்லாம் என் தம்பி என்கிட்ட சொன்னதே கிடையாது. நீனே என்கிட்ட சொன்னது கிடையாது மைனியா. அந்த நாள்ல அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம்ல, சும்மா சின்ன பிள்ளைல பத்தியா கூட்டத்தோட கூட்டமா கிடந்து கும்பால் அடிச்சுட்டு கிடப்போம். இப்ப ஞாபகம் வருது. பண்டம்லாம் வீட்டுல சுட்டு வச்சிருந்தானு வச்சுக்கோங்க, அம்மா உடனே தூக்கிட்டு ஓடுவான். பண்டத்துல கூட்டிட்டு அவரு மாமா வீட்டு தான் ஓடுவாரு அந்த பிள்ளை கொடுக்கறதுக்கு. இப்படி எல்லாம் நடந்திருக்கு போல இருக்க. எல்லாரும் கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயமாகுதும்பாங்க, அதே மாதிரிதான் இது அந்த நாள்ல சொர்க்கத்துல நிச்சயம் பண்ணியாச்சு போல இருக்க. இப்போ முடிய வேண்டிய கல்யாணம் இப்போ கொஞ்சம் நாள் தள்ளி முடியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல போடா நம்ம சித்தப்புக்கு அப்போ லவ் மேரேஜ்னு சொல்லுங்க. அப்படியே வச்சுக்கலாமா வசந்தி? இப்படிலாம் சொல்லி யாராவது வாயை திறந்துறாதே, அவ்வளவுதான் என்ன கொத்தி போடுவாரு. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். சீக்கிரம் சாப்பிடுங்க, யாராவதுல பொண்ணு வீட்டுக்கு போவோம். ஏம்மா வரைச்சு தரட்டாயா? ஏண்டாமா பயக்காரங்க மவுளுக்கு இன்னைக்கு பிறந்தனாலாம் பிரியாணி போட்டிருந்தாவன்னு கொஞ்சம் விட்டு தந்தாவம்மா, அதெல்லாம் அங்கனே சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியாமா? இல்லையா, நீ வந்தோடனே சாப்பிடலாம் நினைச்சேன் சேர்ந்து. ஏமா எனக்காண்டி உட்கார்ந்துட்டு இருக்க, சாப்பிட வேண்டியதானே? ஐயா என்னைக்கு தனியா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். நீ சாயந்தரம் போல வேலைக்கு விட்டு வருவ. சரி இன்னைக்கு மத்தியானம் போல சீக்கிரம் வந்துருவேன் சொல்லி சொன்னேன்ல, அதான் சரி உட்கார்ந்துருப்பேன்னு நினைச்சேன். சரி அப்ப நீ போய் சாப்பிடுமா. இருக்கட்டும்யா, போன விஷயம் என்னாச்சு? எல்லாமே நல்ல விஷயம் தான்மா. ஒரு நிமிஷமா வாங்கிக்கிடுமா. இருக்கட்டும்யா, வாங்கிட்டே இருக்கட்டு. குடிங்கம்மா. என்ன நினைச்சி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குயா. சொன்ன வார்த்தையா நீ காப்பாத்திட்டயா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க மறுபடியும் அந்த பாவத்தை நீ பண்ணிருவியன்னா பயந்துட்டேன் பாத்துக்கையா. என்னமா சொல்லுதீங்க? அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் பணம் முடையாயிட்டுன்னு அங்கங்க கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு அந்த கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது கூட, அதெல்லாம் யார்ட்டி கொடுப்பா, வாங்குற கடனை எவன் கொடுக்கான், அதெல்லாம் எவ்வளவு நாளாச்சு, அதெல்லாம் ஒண்ணு திருப்பி கொடுக்காண்டா, வாங்கினவங்களுக்கு அது மறந்து போயிருக்கும். அப்படி இப்படி என்ன சமாளிச்சிட்டாரு. எனக்கு சின்ன வயசுல ஒன்னும் புரியல. சரி எதுக்கு வந்து திருப்பி கொடுப்பானே, அவங்களே மறந்துருப்பாங்க போல இருக்க அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நாள் பிறகுதான் நம்ம கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு, எத்தனை பேற்ற கடன் வாங்கியிருப்பாரு உங்க அப்பா, அதை திருப்பி கொடுக்காம அவங்க எல்லாம் எவ்வளவு வியாதனைப்பட்டிருப்பாங்கன்னு. இந்த பணத்தை வாங்கி செலவழிச்சு நம்மளுக்கு சாபம் தானே, அது திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாமா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒருத்தர் எவ்வளவு வயிற்றுச்சல் பட்டிருப்பாங்க, நம்மகிட்ட வாங்கின கடனை திருப்பி தரலையேன்னு தானே கண்ணீர் விட்டுருப்பாங்க. இந்த கண்ணீர் சாபமா தானையா மாறும். இத்தனை பேர் தான் பிள்ளைக்கு படிக்க வச்சிருந்து துட்டு தந்திருப்பாங்க,
கண்ணீர்லாம் நம்மள போடாதுலாமா, அதனாலதாம்மா நம்ம கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம்னால. ஐயா செஞ்ச தப்ப நீனு மறுபடியும் செஞ்சிடக்கூடாதுல ஐயா. உன் மாமியாரா இருந்தாலும் அவகிட்ட இருந்து பணத்தை நகைய வாங்கி இப்படி அதை செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லிட்டு வம்பாக்கிற கூடாதுல ஐயா. அத நகையை அட வச்சிருக்க, அது வம்பா முங்கி போயிடக்கூடாதுல்ல. நீ சொல்ல சரிதாம்மா. அந்த சாபத்தை நீனும் உன் தலைமுறையும் வாங்கி கட்டிடக்கூடாது ஐயா. அதனாலதான் நான் சொன்னேன், வேலைக்கு போறேன் ஐயா, வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு சீட்டு நாட்ட பாடு, அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த நகையை நட்டு திருப்பி உன் மாமியா கையில கொடுத்துருன்னு. இன்னைக்கு இந்த பணத்தை உன் கையில பார்த்தோன்னே என் மனசெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயா. அந்த வார்த்தையால சொல்ல முடியாது. நல்லா இருப்பையா, உனக்கு ஒரு குறையும் வராது. தட்டிச்சிட்டாயா இல்ல ஏழை கழிவு சீட்டா? ஏழை கழிவு சீட்டு தாமா. 2வது சீட்டு அந்த சீட்டுக்காரங்களுக்கு முழுசா தொகை கொடுத்துடணும். இது 3வது சீட்டு, அதான் நான் முதல்ல எடுத்துட்டேமா. சரியா, அப்ப மாசம் மாசம் வேலை செய்து ஒழுங்கா சீட்டு பணத்தை கட்டிறியா? அது கரெக்டா கட்டிடுவோமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. துட்டை கொண்டு போய் கட்டி ஈடு வச்சா இந்த உருப்படி இருக்கலையா உன் மாமியாக்குள்ளத அவளதே திருப்பி கொண்டாயா. சரிம்மா. பாருமக்கா அழக சுந்தரம், உன் பொண்டாட்டிட்ட மூச்சு விட்டுறாதையா. சீட்டு படத்தை சொல்லுவானாமா, இல்லன்னா அவ்வளவுதான் துட்ட கொண்டாருவாயின்றுவா. பாத்து எடுத்து பதனமா நடந்துக்கையா. இனி உன் மாமியா கிட்ட மச்சன கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி எதையும் வாங்காதியா. வாங்க மாட்டமா, இனி என் கையும் காலும் இருக்க வரைக்கும் உழைச்சுதாமா கஞ்சி குடிப்பேன். ஐயா உருப்படியை திருப்பிட்டு வந்து பத்திரமா நீ வச்சுக்கன. இவன் மாமியாட்ட கொடுக்கண்டமா. பாரு, இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. உன் பொண்டாட்டி உன் மாமியாரும் சேர்ந்து வேண்டாத வேலை பண்ணிட்டு திரிதாளுவா. அதனால அவள ஒரு வலிக்கு வரட்டு, அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். என்ன அதுக்கு முன்னால உருப்படி எல்லாம் திருப்பி உன் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அவ அம்மையிட்ட கொண்டு கொடுக்கவும் மாட்டா. அந்த என்ன தெரியுமா செய்வா, கடைக்கு அதை வாங்கி போட்டேன் இதை வாங்கி போட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில என்னத்தையும் ஒண்ணா மாத்திடுவா. அவ அப்படியேப்பட்ட ஆளாக்கும். அது சரிதான், நீங்க சொல்லு சரிதான். இப்போ அவ கண்ணில காணிக்க மாட்டேன். உருப்படிய திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கேன். நீங்க உங்க பீரோல வச்சுடுங்கம்மா. எப்படியும் எங்க ரூம்ல இருக்க பீரோல வைப்பேன். இவரை நான் போன பிறகு எப்படி இருந்தாலும் பீரோ திறக்க தானே செய்வா. அப்புறம் கண்டுபிடிச்சிருவாமா, அப்புறம் அவ்வளவுதான், என்ன கொண்டே போடுவா. அதுவும் சரிதான் ஐயா. அப்போ நீ உருப்படி திருப்பி ஏன்டா, நான் என் பீரோல வச்சிருக்கேன். அதாம சரி, உங்ககிட்ட நான் பக்கத்துல வர மாட்டா. உங்களை கண்டாலே அவ 8 அடி தூரம் குட்டிக்கரண அடிச்சு ஓடுவா. அவ்வளவு பயமா. ஆமாக்கா அப்படி சொல்லுத. உங்ககிட்ட விஷயத்த சொல்லல, நான் மறந்து விட்டேன் பாத்தீங்களா. ராத்திரி போல நல்ல உறக்கம் தூங்கிட்டு இருந்தா, நடிச்சாமோ திடுதுப்புன்னு அலறிட்டு இருந்துச்சா. எம்மா எப்பான்னா எல்லாம் மக்கா என்னாச்சு, உன் பொண்டாட்டி கனவுன்னு கண்டிருப்பா. கனவுல நீங்க தான் வந்திருப்பேன்னு நினைக்கேன். எம்மா எப்பா எம்மா மொட்டை பண்ண வந்துட்டான் அப்படின்னு. எம்மா எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதிய. அப்படிதான் என் பொண்டாட்டி அலர்னா. பயமா இருக்கு, எத்தை அடிக்காதியன்னு சொன்னா. அதுவும் என்ன சொன்ன, வாரியில எடுத்து அடிக்காதியா, வாரியில எடுத்து அடிக்காதியன்னா. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்ப நினைச்சிட்டேம்மா, என் பொண்டாட்டிக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அடிக்கடி சொன்ன கதை தான். ஒழுங்கா இருந்தா நாயா இப்படி அதிரடியான முடிவெல்லாம் எடுக்க போறேன் அப்பப்பா. அவ இருக்க மாட்டாங்கல்ல, அதனால அப்பப்பா அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் அவ அடங்குதா. அதனாலதான் அவளுக்கு கொடுக்கேன் உங்க மாமியா கறி, அதான் அந்த முக்காடுக்கும் கொடுக்கேன். என்னமா செய்ய, அம்மையோட சேர்ந்துட்டு திருந்த மாட்டேங்க அவளை. கூடி சீக்கிரம் திருந்தாமல போறவா, கண்டிப்பா அதுக்கு ஒரு நாள் வரும். சரிமா, நான் பேங்க்கு போயிட்டாரேன், உருப்படி திருப்பிட்டு வந்துருந்தேன். ஏன் பார்த்து பத்திரமா கொண்டு போய்யா, காலமே கெட்டு கிடக்கு, துட்ட பத்திரமா வச்சுக்கேன்னு. சரிம்மா. கடை திறந்தாச்சா? கடை திறக்கதாயா போயிருக்கா, ஒரு 8 போய் நீ பாத்துட்டு போன. சரிம்மா, நீங்க சாப்பிடாம இருந்துட்டு இருக்காதியா, சாப்பிடுங்க நேரத்துக்கு. சரிம்மாக்கா. என்னடி இது, ஒரு ஈ காக்கா இல்ல. என்னடி ஏதோ வாய் சாப்பிடால விட்ட. எம்மா, நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு முன்னாடி கூட்டம் அங்க அல மோதிட்டு கிடக்கும். அதனால எப்படியாவது போலீஸ் வண்டியை தான் இறக்கண்டி இருக்கும். நம்மளே உள்ள விடுதாவளா என்னவோ தெரியலையம்மா. அப்படின்னா அப்பளந்தா வாயை மட்டும் பழந்துட்டு என்ன கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓவரா பேச போல இருக்கு. பேசவே நட்டி. ஆனா என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். இங்க பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்ல. சாவத்த பேசாம நிக்கணும், நில்லு, இல்ல பேசாம தூர போயிரு. நானே கடையை திறந்து வியாபாரத்தை பாத்துக்கிடுவேன். ஆமா, ஆள் இல்லாத கடைக்கு யாருக்கு டீ ஆத்த போற? இந்த அளவுக்கு என் நிலைமை இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. நான் என்னென்னவோ நினைச்சு கற்பனை பண்ணிட்டுலாம் வந்தேன். இல்ல நம்ம நேரம் நமக்குன்னு வந்து விடியுது. என்ன உன் கையில தானே கடை திறக்கணும்னு சொன்னேன். கடை திறக்க போறியா என்ன, எப்படி வீட்டுக்கு போறியா? தாயே நல்லா இருப்பம்மா, நீனே உன் கையால தோற. இல்லன்னு வச்சுக்கியா, நான் திறந்து வச்சுன்னு சொல்லுவேன். சொத்தமலையா உன் கையால திறந்து வச்சு கடை விளங்காம போயிட்டுருவேன். திருவாய மூடு, பேசாம இரி. நானே கடையை திறந்துக்கிட்டேன். ஒரு பேரும் பொறிச்சு தட்டிட்டு இருக்கான். கடவுளே, கடையை தோற, நான் வாரேன் நீ வாரேன்னு போட்டி போட்டு மெசேஜ் பண்ணாங்க எனக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜா வந்து குமிஞ்சி. ஆனா கடைசியில பார்த்தா ஒரு நாதி ஒன்னே காணல. அதுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். வராதவங்களுக்கு ரொம்ப நன்றி. கையால் அந்த கடையை திறந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிரணும். அடே, ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது. ஓவர் நைட்ல உப்புமா வேணா செய்யலாம். இந்த உப்புமாவை கூட செய்யறதுக்கு உனக்கு லாய்க்கு கிடையாது. நீ செய்யது ரொம்ப தப்புமா. முதல்ல மொட்டையை சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில இப்ப ஒன்ன சொல்லி முடிச்சுதான் மொட்டையை சொல்லி முடிக்கணும் போல இருக்கு. உப்புமா தப்புமா, ஒபாமா உப்புமா, என்ன ரைமிங்க சொல்லுதுன்னு நினைப்போ. அடுத்து உன் நாடகத்தை எத்தனை நாள் பாப்போம். எங்க அம்மையும் கோபப்பட்டு போயிட்டேனா ஒரு சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். எப்படியோ கூட வச்சுக்க வேண்டியதான். என்னத்தையும் சொல்லி தொலைச்சிட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதான். ஒண்ணு நினைச்சுக்கிடாதம்மா, மனசுல வச்சுக்கிடாத. வாமா, நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு கை வச்சு திறப்போம். சரிடி, வாயாம வர கூப்பிடுத, வா திறப்போம். பொட்டி கடை அம்சமா அளவோல இருக்கு. எல்லாரையும் எங்க அம்மா கூட நினைச்சிருப்பா
துட்ட சம்பத்தியம் மனதுதான் இந்த கடையை ஓபன் பண்ணிருக்கேன்னு. இல்ல டெரர் பீஸா இருந்த என்ன எல்லாரும் காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க கொஞ்ச நாளாட்டு. நான் மறுபடியும் டெரர் பீஸுங்கிறத நிரூபிக்க வந்திருக்கேன். அந்த சில்வண்டுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே கடப்பட்டிருக்கேன். எதுக்கு? இனி என் கண்ணை தப்பிட்டு அவ எங்கேயும் போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடியே நான் காமெடி பீஸ்ல டீ, டெரர் பீஸ். நீ எங்க போனாலும் உன் பின்னாலே வருவேன், உன்னை இருக்க விட மாட்டேன். இதுக்கு தானே டீ ரொம்ப நாளா காத்திருந்தேன். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. என் ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது. மக்கா என்னம்மா இன்னும் ஒரு மாசத்துல கடையை சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஆக்கணும் இல்லடி? ஏதோ லோன் கொடுக்காங்க பேங்க்ல இல்ல, லோன் கேட்கறதுக்கு போனோம் இல்லடி பேங்க்குக்கு. இதுக்கு தாமா சொத்த வளையா வேணும்ங்கிறது. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். சரி போயிட்டு வரமா பேங்க்குக்கு. வரமா கடை திறக்க முன்னாடி கள்ளப்பட்டியில 50 ரூபா போட்டு வச்சிருக்கேன். ஏதாவது வியாபாரம் நடந்தா பார்த்து எடுத்து வை. என்ன 50 ரூபா இருக்கா? சரிடி 50 ரூபா என்ன எப்படி பெருக்கி எடுத்து வைக்கேன்னு பாரு வியாபாரத்தை பார்த்து. சரிமான போயிட்டு வரேன். இந்த மனுஷன் வந்தாருன்னா உட்கார சொல்லி கொஞ்ச நேரம் கடையில. யாரு வான் புருஷனையா பாப்போம். அவர் வந்தாருன்னா எங்க உட்காருவாரு ஒரு இடத்துல, அவர் அங்கீங்கல உருண்டுட்டு வருவாரு. சரிமா நான் போயிட்டு வரேன். அவளே படாத போயிட்டு வாக்கா. நீ வரதுக்குள்ள நான் கள்ளப்பட்டி நிறைச்சு போடுவேன். வாங்க வாங்க வாங்க, காபி இருக்கு, டீ இருக்கு, பன் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஏய் சங்கி, என்ன ஆளே பார்க்க முடியல? என் மாமியா கறி கொஞ்சம் உடம்பு முடியல. என் வீட்டுக்காரர் வேற போனாரா, அதான் 2 மணி நேரம் அங்க போயிட்டு அதனால நீ காலையில தான் வந்தேன். தெருவுக்குள்ள லாந்தே விட மாட்டேக்காளுக. இல்லோட நம்மள எதிரி மரல பாக்காளுவ. அவளோ கிடக்காளுவ வேலையை தவளுவா. அவளை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? ஊர்ல இருந்து வந்தனா எங்க அம்மா வர தண்ணி எடுக்காம வச்சிருக்கா. தெருல வந்து பார்த்து தண்ணி வர வரல. இப்ப தண்ணி தரப்பானா, அதான் குடத்தை கொண்டு வச்சுட்டு இங்கே உட்கார்ந்திருக்கேன். சங்கி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இந்த பொண்ணு மாமியாளுக்கு தம்பி ஒருத்தர் வருவார் தெரியுமா? தொப்பி வச்சுக்கிட்டு. ஆமா நாத்துக்கு தாய் மாம்சு கிடப்பாளே, அவருக்கு தான். அவர் கல்யாணமாம்ல. ஏ பாவி மக்கா, அவருக்கு கல்யாணமா இந்த வயசுலயா? ஆமாங்க இந்த வயசுல தான். வேற எந்த வயசுல? என் தம்பிக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு அமைய மாட்டேக்கு. இவருக்கு இந்த வயசுல யாரையா பொண்ணு கொடுக்க? அவ சொந்தக்காரரா ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. இன்னைக்கு பேசி முடிச்சு பூ வைக்க போறாவோ. ஏ கடவுளே, அப்படியே விஷயம் எனக்கு தெரியாதா? அதான் சின்ன பொண்ணு குடும்பத்துல இருந்து எல்லாரும் அடியோட போயிருக்காவோ. உடம்பு 4 மணி சும்மா இருக்குமா? ஒரு தீலும் போல நானும் வரேன் சொல்லிட்டு கூட போயிருக்கு. ஆமா அவ பாவத்து விசேஷமா எங்கனாலும் தொத்திட்டு போயிருந்தாளா. புருஷனை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, சாவத்தை விட்டு நம்ம தான் வீட்டுல கிடந்து உருண்டுகிட்டே வரோம். பிள்ளைய பார்க்கவும், மாமியார பார்க்கவும், அம்மையை பார்க்கவும். நமக்கெல்லாம் இதான் வேலையா இருக்கு. அவளுக்கு என்னம்மா கொடுத்து வச்ச மாராசியல் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டு தான் இருக்காளுவா. நான் போய் குடத்தை எடுத்துட்டு ஓடிறேன். தண்ணி வந்தா முதல்ல பிடிச்சிடலாம்ல. அங்கேயும் கொஞ்ச நேரம் நடந்தனா கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. சரி அப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா சொல்லு, செஞ்சு தரேன். என்னன்னு தெரியல மாமாய், நீ காலையில இருந்தே ஒரு ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்கு சூடாட்டு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி உள்ளி கூட்டி போட்டு சூப்பரா ஒரு ஆம்லெட் போட்டு கொண்டு வர சுட சுட. நீ உட்கார்ந்து சாப்பிட்டா செல்லம். மாமாய் எப்ப பார்த்தாலும் இவன் வீட்லயே தான் கிடப்பானா, வேலை சொல்லிக்கு போவே மாட்டானா, பொண்டாட்டிக்கு பணிவிட பண்ணிட்டே தான் இருப்பானோ அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க மாமாய் எங்க தெருவுல. யார் சொன்னாலும் சரிதான், நேரடியா கேளு. ஏத்து நின்னு என் புருஷன் எனக்கு செஞ்சு தராரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு. சரி மாமாய். புருஷன் செஞ்சு கொடுக்காம வேற யாரையா செஞ்சு கொடுப்பா பொண்டாட்டிக்கு? என்னையா கேள்வி? பக்கத்து வீட்டுக்கார கேட்டானா அடுத்த வீட்டுக்கார கேட்டாவலாம். காலம் முழுக்க கஷ்டப்படுத்த பொண்டாட்டிக்கு நம்ம ஒரு காலகாலத்துல உதவி செய்யறதுல என்ன தப்புங்க? நான் கஷ்டத்தையே இஷ்டமா நினைச்சு செய்வேன் என் பொண்டாட்டிக்காண்டி. எதையும் செய்வேன் என் பொண்டாட்டிக்காண்டி. யாரு கேப்பா? பாரபக பார்த்தா எங்க மாமாய் கொஞ்சம் நல்ல ஒரு செஃப் ஆயிருவாரு போல இருக்கு. இப்ப அடிக்கிற அடியில நம்ம தலை தோனி மாதிரி சிக்ஸர் தான். ஆம்பளையில் போட்டா ஆம்பளைட்டு, பொம்பளையில் போட்டா பொம்பளைட்டா. என்னடா இது பேரு? பேரு எதுவா இருந்தா என்ன, என் பொண்டாட்டிக்கு சோறு தான் முக்கியம். அவளுக்கு என்ன அழகிய முகம், இவளுக்கு என்ன இளகிய மனம். பழைய காலத்து பாட்டெல்லாம் ஜம்முன்னு பிடிக்கல. சாப்பிடு சூடான ஆம்லெட், சுவையான ஆம்லெட். அப்படி பாத்திரத்தை கழிட்டு வாடியாரேன். நம்ம வேற சிக்ஸர் அடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஓடத்துக்கிட்டு எரிச்சோம் ஜன்னலோட. யாரு மேலேயோ பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காவே இருக்க. கொஞ்ச நேரமா யாருக்கு மேலேயும் பட்டிருக்குமோ. சரி என்ன ஏதுன்னு லேசா எட்டி பார்ப்போம். அஜு எல்லாம் ஓ வேலைதாமா? நினைச்சேன் அங்க இருந்து வந்து மண்டையில விழும்போதே நினைச்சேன் உன் வீட்ல இருந்து வந்து விழுந்திருக்குன்னு. என்ன இதெல்லாம்? சாரி சங்கி, தெரியாம. தெரியாமலா? எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்திருக்கேன். நாங்க உட்கார்ந்திருக்கேன் தெரிஞ்சிட்டு தான் தூக்கி மண்டை வக்கல போட்டுருக்கேன். இப்ப தலை முழுக்க நாறுது. சாரின்னு சொல்லுதம்ல, நான் ஏதோ நினைப்புல டக்குன்னு தூக்கி போட்டேன். இந்த பக்கம் குப்பையில தர உழவுன்னு நினைச்சு. என்னெல்லாம் இப்போ மனசிய கூட மதிக்கிறது இல்ல. குப்பை தொடி நினைச்சிருக்கேன். இந்த கடவுளை நான் அப்படி நினைப்பேனா? சரி இது போட்டு என் ஃபோன் நம்பரை எதுக்கு பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்க? என்னது பிளாக் லிஸ்ட்லயா? ஆமா பிளாக் லிஸ்ட்ல தான் போட்டு வச்சிருக்க. நான் கால் பண்ண கூடாதுல, அதானே உன் நினைப்பு. போதும் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் போதும், நீ என்கிட்ட பேசுனது போதும். இன்னைக்கு உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். சங்கி நான் அப்படி நினைக்கல.
ஐயோ எப்படியோ தெரியாம பிளாக் லிஸ்ட்ல விழுந்திருக்குமா இருக்கும். ஐயா நான் போடல. அதையே சாமி உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், ஒரு மண்ணங்கட்டியும் வேண்டாம். பாத்துக்கிட்டேனா இதெல்லாம் பெரிய ஆளாயிட்டாரு, நம்மள சாதாரணப்பட்ட ஆள்கள், நம்மகிட்ட எல்லாம் பேசுவாரா? சங்கி எடுத்தேன் கவுத்தன்ல கோவப்படுதா? இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுதா? சரி ஒரு ஃபோன் பண்ணி பேசிக்கிடுவோம். போன போய் பார்க்கணும் பிளாக் லிஸ்ட்ல கிடக்கான்னு. அதான் பயங்கர கோவத்துல இருக்கா. நான் வேற முட்டை ஓடத்துக்கு வேற மண்டை வக்கல விசிட்டனா, அது வேற கூட வந்து கோவத்துல இருப்பா. சரி பாப்போம், போய் போன் அடிச்சு பேசி சமாதானப்படுத்த வேண்டியதான். வேற என்ன செய்ய? இப்ப என் பொண்டாட்டிட்டு தெரிஞ்சு அவ்வளவுதான். இவகிட்ட பேசுறத பார்த்தாலே என்ன கொண்டு போட கொண்டு பேசாம அணக்கம் கட்டாம போய் போனை என்ன எதுன்னு போய் பாப்போம். தங்கச்சி இல்லதை மைனியோ வாங்க. தங்கச்சி உள்ள இருப்பான்னு நினைக்கேன். வாங்க உள்ள போ. ஒண்ணு இல்ல நம்ம வீடு தானே. சும்மா போவாங்க மைனியோ. சின்னப்பட்டு உள்ள போவாமக்கா முதல்ல. தங்கச்சி எல்லாரும் வந்துருக்கோம். யாரும் இல்லாத நினைச்சுக்கிறத. ஆள் இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் தான் தோண. சிலத்தை மைனியோ விறுவிறுன்னு போய் கூட்டு வாங்க பொண்ண. நம்மள போய் கைய பிடிச்சு கூட்டு வாப்பா. ஆலபடி வாங்க. எனக்கே போதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்க ஒண்ணு கூச்சப்படாதீங்க. எல்லாரும் நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் இருக்கோம். சின்னப்படி பொண்ணு சூப்பரா இருக்கு. நம்மள கைய பிடிச்சு கூட்டு வா. உங்க சாட கொஞ்சம் என்ன மாதிரியே இருக்க. என்னதா இருந்தாலும் உங்க மாமா மாவா தூரத்து சொந்தம்னாலும் சாயல் இருக்கதானே செய்யும். மக்கா இரிமா தம்பி சொன்னதா பொண்ணு வந்திருக்கு பாருல. இவன் பொண்ணுக்கு மிச்சமெல்லாம் தலையை குனிஞ்சிட்டு இருக்கான். நீ சும்மா இருங்க. நீங்க தான் ரொம்ப நாளுக்கு ஒரு பாக்கிய மச்சான் அப்பப்ப பாத்துட்டு தான் இருக்காரு. பொண்ணு உள்ளூர்ல தானே இருக்கு. மாம்சு ரொம்ப ஒரேடியா கிண்டல் பண்ணாது எங்க சித்தப்புவ. கல்யாணம்னா வெக்க இருக்கதான் செய்யும். உங்க கல்யாணத்தோட எப்படி வெக்கப்பட்டேல பயந்து போயிருந்தேன் அத்தைக்கு. நல்லா இருப்பமா. இந்த நேரத்துல உங்க அத்தையை ஞாபகப்படுத்தாத. வயித்த கலக்குது. பாருங்க எங்க வீட்டுக்காரர் கொஞ்சமாவது எனக்கு பயப்படுத்தாரன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் யார்கிட்ட தான் வெளியே நின்று போன் அடிச்சாரு தெரியல. ஒரே பியாச்சு வந்த இடத்துலயும் பேச்சு. வாங்க உள்ள வாங்க. எப்படி ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் கால், அதான் பேசிட்டு வெளியில. அக்கா உன் பேர் என்ன பேரு? அக்கா முத்துமணி. அதே மக்கா சின்ன பொண்ணு நான் சும்மையா கிண்டல் பண்ணேன் எங்க மச்சான. எங்க பேரை கேட்டா எங்க பதில் வருதுன்னு பாரு. சித்தப்பு சரி எல்லாரும் என் தம்பியை போட்டு கிண்டல் பண்ணதியா? எல்லாரும் அப்படிதான். எனக்கு பேரு மறந்தாப்புல இருந்துச்சு அதான் கேட்டேன். மக்கா முத்துமணி யாரு இல்லன்னு நினைச்சுக்கிடாத நீ. உனக்கு எல்லாருமே நாங்க இருக்கோம். இங்க மட்டும் இல்ல எங்க ஊர்ல பாரு ஒரு படையை திரண்டு வரன்னு காத்திருந்துச்சு. நாங்க தான் வேண்டாமக்கா எல்லாரும் இருங்க கல்யாணத்துக்கு கூட்டு வரன்னு சொல்லியிருக்கோம். அதனால எந்த இதையும் பத்தி கவலைப்படாத. என் தம்பி நல்ல பையன். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களை தாய்க்கு தாயா இருந்து தகப்பனுக்கு தகப்பனா இருந்து பாத்துக்கிட்டதுக்கு இங்க சோனமுத்து சித்தப்பு கிடைச்சிருக்காரு. அவரை உங்க கையில புடிச்சு கொடுத்துருவோம். நீங்க தான் அவரை நல்லா பாத்துக்கிடணும். பாத்துக்கிடுங்க. இதுல உனக்கு சம்மதம் தானமா? நான் இடியப்பா வந்து கேட்டான் உன்ட்ட. நீ சரின்னு சொல்லியிருக்க. அதை நம்பிதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். தங்கச்சி வாய் திறந்து சொல்லுமா. என்கிட்ட சொன்ன எல்லாருக்கிட்டையும் சொன்னாதானே அவளுக்கும் மனசு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் அளவிழப்பா தானே இருக்கும். அதான் கேட்காவோ. சோனமுத்து மச்சான கட்டிடுறதுக்கு சமாதானமா? சம்மதம் தான். பரவ என்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே ரொம்பவே பிடிச்சு போச்சு பொண்ண. இங்க அடுத்தாப்புல என்னைக்கு கல்யாணங்கிறது சொல்லுங்க. மர்மல பூ எடுத்து வைமக்கா. 4 படி அங்க என்ன போய் தூரம் நின்னுட்டு இருக்கிய? இங்க வாங்க. இல்ல சின்னப்படி நீ வை. வாங்க பக்கத்துல 7 கிலோமீட்டருக்கு அங்க போய் நின்னுடுங்க. பக்கத்துல வாங்க சொன்னாங்க. வாங்க போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுங்க. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கவோ எப்பண்டா அனுப்புன்னு. புஷ்பாக்கு அப்பல இருந்தே பஞ்சரிச்சுட்டு கிடக்கா போன் அடிச்சு. ஆமா சும்மா அதுக்கு மேல போன போட்டுட்டே கிடக்கா. சொந்தங்களே நம்ம சோனமுத்து சித்தப்பாவுக்கும் முத்துமணி சித்திக்கும் பூ வச்சு கல்யாணத்தை உறுதி பண்ணியாச்சு. கூடிச்சிக்கிறான் கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்க போகுது. எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்க மக்கா. எல்லாத்தையும் கூப்பிடுவான் கண்டிப்பா வரணும். என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்பி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பாய்.